நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Thandivan.com மற்றும் Thandivan யூடியூப் சேனலில். ஹலோ, எங்க இருக்கீங்க? ஆபீஸ்லயா? வீட்ல தான். நான் போல. என்னாச்சு? காதல் வலி. படிக்கும் போது ஒழுங்கா படிச்சிருந்தா இப்ப வந்திருக்குமா? நீ எப்போ வீட்டுக்கு வர போற? சீக்கிரமாவே நான் வந்துருவேன். என்னால இப்ப என்னையே நம்ப முடியல. நானா உன்னை இந்த அளவுக்கு நேசிச்சிருக்கேன்னு ஆச்சரியமா இருக்கு. உண்மையான காதல்னா என்னன்னே தெரியாம வாழ்ந்தவண்ணா. அச்சு, என்னோட காதலை நான் எப்படி வெளிப்படுத்துறது எனக்கு தெரியல. சீக்கிரமா வந்துரு அச்சு. நான் கூட இந்த அளவுக்கு கார்ப்பரேட் இந்தியாவோட ரோமியோ என் மேல உயிரிய வச்சிருப்பாருன்னு நினைக்கவே இல்லை. எல்லாம் நம்ம குழந்தை செஞ்ச புண்ணியம். ஐ லவ் யூ மோனு. ஐ லவ் யூ. I love you too. இப்போ என்னோட உலகமே நீங்க தான். என் உயிரான உங்களை சுத்தமானவர்னு நிரூபிச்சு கம்பீரமா எல்லாரும் முன்னாடி நிறுத்தி நீதான் என் புருஷன்னு சொல்லுவேன். இப்படி ஒருத்தரையா குறை சொன்னீங்கன்னு கேட்பேன். அச்சு, எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. ரிலாக்ஸா இருங்க. இப்ப நான் சொல்ல போறத ரொம்ப கவனமா கேளுங்க. ஒரு வீடியோவை நான் அனுப்பி வைக்கிறேன். அதை வச்சு பிளாக்மெயில் பண்ணணும். ஆமா, அலீனா இதுவரைக்கும் எத்தனை லட்சம் வாங்கினா? 1 கோடிக்கும் மேல வாங்கியிருக்கா. அம்மா கிட்ட இருந்து தனியா வாங்கியிருப்பா. அப்போ 2 கோடி ரூபாய் கேளுங்க. வீடியோவை பார்த்ததுக்கு அப்புறம் பணத்தை கேளுங்க. அந்த வீடியோ லீக் ஆயிடக்கூடாது. சரி. ஓகே, கேர்ஃபுல். இவன் எங்க இங்க? My God. அனூப், ஆபரேஷன் டைம் நெருங்க நெருங்க எனக்கு பயம் அதிகமாகுது. இந்த தேச துரோக செயலை நம்ம பண்ணணுமா? பணம் சம்பாதிக்க இதை விட ஈஸியான வழி கிடையாது. இதுவரை நம்மளை யாராவது பிடிச்சிருக்காங்களா? அதுதான் ஒரே தைரியம். கல்ஃப்ல லாஸ் ஆன பிசினஸ் நம்ம திரும்ப ஆரம்பிக்கணும். பாஸ் இன்னைக்கு ஒருத்தர் அனுப்புவார். அவர் சொல்ற மாதிரி தான் நம்ம செய்யணும், புரியுதா? கடைசியா தான் ப்ரோக்ராம். ராஜீவ் கிரவுண்ட்ல கவர்னர் திறந்து வைக்க போறாரு. அந்த நாள் தான் நம்மளோட டார்கெட். தெரியும். பாஸ்க்கு சப்போர்ட் பண்ணா கோடி கணக்கில் சம்பாதிக்கலாம். யாரு? அன்னோன் நம்பர். கேளு. பாஸோட ஆளா தான் இருக்கும். ஸ்பீக்கரை போடு. வெல்கம் அலீனா. வெல்கம். நான் இந்திரஜித். நான்
சில விஷயத்த பேசணும். நீங்க அப்புறமா கால் பண்றீங்களா? நான் இப்ப கொஞ்சம் பிஸியா இருக்கேன். என்ன பிஸி? ரந்தீப் தரன் சிங்காக வெயிட் பண்றியா? எந்த ரந்தீப்? தலைமறைவா வாழ்ற அந்த வேர்ல்ட் டான், அவனுக்காகத்தானே? எனக்கும் அவருக்கும் என்ன சம்பந்தம்? நான் உனக்கு ஒரு வீடியோ அனுப்பியிருக்கேன், அதை பார்த்துட்டு எனக்கு கால் பண்ண. இது எப்படி? வாசு நம்மளும் பேசிட்டு இருக்கிறது. இதை யார் எடுத்திருப்பா? அஞ்சனாவா? ஏய் இல்ல, அவ தூங்கிட்டு இருந்தா. யாரோ ரோட்ல நின்றுருக்காங்க, பிளாக்மெயில் பண்றாங்க. இது போலீஸ் கைக்கு போச்சுன்னா அவ்வளவுதான். இப்ப நம்ம என்ன பண்றது? அவனுக்கு கால் பண்ணு. இவன் எவ்வளவு கேட்க போறான்னு தெரியலையே. ஹலோ, சொல்லு அலைனா. நீங்க இந்த வீடியோவை காட்டி என்ன பயமுறுத்துறீங்களா? அப்ப பயப்படலையா? அப்படின்னா சரி, நான் இதை போலீஸ்கிட்டே கொடுத்துட்றேன். வேண்டாம், ஒரு செட்டில்மெண்ட். எனக்கு இப்ப 2 கோடி ரூபாய் வேணும். 2 கோடியா? ஆமா. ஐயோ, அவ்வளவு பணம்லாம் என்கிட்ட இல்லைங்க. அப்ப சரி, பரவாயில்ல. கொஞ்சம் நெகோஷியேட் பண்ணுங்க. 2 கோடி பணம் ரெடினா கால் பண்ண. இன்னைக்கே வேணும். ஹலோ, ஹலோ. இப்ப நம்ம என்ன பண்றது? பணத்தை கொடுக்கறத தவிர வேற வழி இல்ல. பணத்துக்கு நம்ம எங்க போறது? இருக்குதுல்ல. மனோ கிட்ட அப்புறம் மல்லிகா கிட்ட இருந்த வாங்கினா 1 கோடி ரூபாய் இருக்கு. பாஸ் அட்வான்ஸ் கொடுத்த 1 கோடி ரூபாய் இருக்குல்ல, அதையும் சேர்த்தா 2 கோடி ஆயிடும்ல. வா நம்ம போவோம். அதை கொடுத்துட்டா அதுக்கப்புறம் நம்ம கிட்ட எதுவும் இல்ல. வேலையை முடிச்சிட்டா பாஸ் பேலன்ஸை தந்துருவாரு. அப்புறம் கார்ப்பரேட் இந்தியாவோட சோலார் கார் டேட்டா, அதை வித்தா 5 கோடி ரூபாய் கிடைக்கும். சீக்கிரம் அதை முடிக்கலாம். ஓகே. செல்லக்குட்டி, இதை சாப்பிடு. இந்தா. ஆ, இன்னைக்கு நீ எதுவுமே சாப்பிடல கள்ளி. இந்தா, உனக்கு பிடிச்ச ஸ்வீட் வேணுமா வேணாமா? எனக்கு ஒன்றும் வேணாம். என்கிட்ட நான் அடிதான் வாங்குவேன். இந்தா. நீங்க தான் என்ன அடிக்கவே மாட்டீங்களா? இதெல்லாம் கரெக்டா சொல்லு. சரி சாப்பிடு. சாப்பிடுறா, நீ நல்ல பொண்ணு தானே. குட் கேர்ள். இன்னும் 2-3 நாள் ஆனதுக்கு அப்புறம் நான் போயிடுவேன், சரியா? அப்பனா நானும் வருவேன். கூட்டிட்டு போறேன். ஓகே. உன்னோட அப்பாவும் அம்மாவும் எங்க சுத்த போயிருக்காங்க? 2 பேரும் தப்பு பண்றாங்க. நான் இப்போ உங்க அம்மாவோட ரூமை பார்க்கணும். யாராவது வந்தாங்கன்னா சிக்னல் கொடுக்கணும். எப்படி? ஐயோ ஐயோ, ஓடி வாங்க. எங்க சொல்லு பாப்போம். ஐயோ ஐயோ ஐயோ, ஓடி வாங்க. ஓகே, டன். வா. போலாமா?
எண்ணிக்கிட்டு வெளியே நீ பார்த்துக்கிட்டே இருக்கணும். யாராவது வரத பார்த்தா சிக்னல் கொடுக்கணும். ஓகே ஓகே. டன். ஐயோ 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 ஓடி வாங்க. ஐயோ. நாம இதை சீக்கிரமாவே முடிக்கணும். அஞ்சாமா அஞ்சாமா ஓடி வாங்க. யாரு? அம்மா வந்துட்டாங்க. அப்பா ஐயோ. கார்ல வெளில சரி, போ, போ, நிக்கிறாரு. போ. ஆமா, என்ன இவ்ளோ சீக்கிரம் வந்துட்ட? வர லேட் ஆகும்னு சொன்ன. என் ஃப்ரெண்டு ஒருத்தி ஒரு லக்கேஜ கொடுத்திருந்தா, அது இப்ப அவளுக்கு வேணும்னு கேக்குறான். அதான் எடுத்துட்டு போலான்னு வந்தேன். ஆ. சரி அனு, நம்ம பால் சாப்பிடலாமா? வா. இன்னும் கொஞ்சம் குடிக்கிறியா? இன்னும் கொஞ்சம் குடிடா. எங்க ஆக்காட்டு. அஞ்சனா, நான் போயிட்டு வரேன். சரி அலினா, ஆ. பாய். பெஸ்ட் விஷஸ். அது எதுக்கு? ஏதோ வேலைய போறல, அதுக்கு தான் சொன்னேன். சரி. ஆ. ஹலோ. அந்த வீடியோவை வச்சு நான் ப்ளே பண்ணிக்கிட்டு இருக்கேன். 2 கோடி ரூபாய் கேட்டிருக்கேன். அவ இங்க வந்து எடுத்துட்டு வெளியில போறா. அனூப் வெளியில காவல் காத்துக்கிட்டு இருக்கான். அவனை இன்னைக்கே நான் கொன்னுருவேன். அதுக்கும் நான் வாய்ப்பு கொடுக்கறேன். அவங்க இப்போ இங்க தேவை. இன்னும் கொஞ்ச நாளைக்கு. அது வரைக்கும் ரியாக்ட் பண்ண வேண்டாம்.
ம் ஓகே. அலீனா தான் கூப்பிடுறா. பணத்தை இப்போ எங்கே கொண்டு வரணும்னு கேட்பா. சம்பவாமி யுகே யுகே. மோனுக்கு அன்பான வாழ்த்துக்கள். எஸ் மை பாஸ். அனுக்குட்டி, அனுக்குட்டி, எங்க போனா இவ? ஹலோ கேடி பாஸ், இங்கதான் இருக்கியா? தோ வரேன். நான் பணத்தோட நீங்க சொன்ன இடத்துக்கு வந்துட்டேன். பேக் அந்த கிரவுண்ட்லயே வச்சுட்டு கிளம்பு. நீங்க நேர்ல வாங்க. நான் சொல்றத மட்டும் பண்ணி கேளு. பேகை வச்சுட்டு கார் எடுத்துட்டு உடனே கிளம்பிடு. சரி. டேய் திருட்டு பயல, கூடவே இருந்து என்னை ஏமாத்திட்டல. கார்ல ஏறு போலாம். இழந்த பணமெல்லாம் திரும்ப வந்துருச்சு. எதுக்குன்னா அஞ்சனாவுக்கு தான் கடன் பட்டிருக்கேன். லாட்ரி. அஞ்சனாவை பார்க்கணும்னு ஆசையா இருக்கு சந்திரானா. அவ ரகசியமா நிறைய விஷயங்களை பண்ணிட்டு இருக்கா. அவ எப்பவுமே அப்படிதானே. புத்திசாலித்தனத்தால அடிக்கிறதுல அவளை மிஞ்சிக்கிறதுக்கு ஆளே கிடையாது. கம்பெனி ஒரு முறை பினான்சியலா தள்ளாடின நேரத்துல அஞ்சனா தான் அப்போ ஒரு புது ஸ்கீமையே ரெடி பண்ணா. பிளான்டேஷன் ஸ்ட்ரைக்கே முடிச்சு வச்சாங்களே. அதுக்கப்புறமா இன்னைக்கு வரைக்கும் அங்க எந்த ஸ்ட்ரைக்குமே நடக்கல. இங்கதான் நிப்பாட்டுங்க. அஞ்சனம்மா வந்துட்டாங்க. ஆயுசு 100. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. சரிங்க மேடம்.
இனிமே அம்மாவும் பொண்ணும் எப்பவும் பேசிக்கிட்டே இருக்கலாம். என்னம்மா, நான் ஏதாவது தப்பு பண்ணிட்டேன்னா என்ன? நீ எப்படிம்மா தப்பு பண்ணுவ? நீ என்னோட மக அஞ்சனா இல்லையா? என்ன போலீஸ் புடிச்சிட்டு போனப்ப நீ சாஜிக்கிட்ட என்ன சொன்ன? யாரு கொன்னாலும் பரவாயில்ல, என் அம்மா எனக்கு வேணும்னு சொன்னியா? அருவாளை கையிலேயே எடுக்க கூடாதுன்னு அவன்கிட்ட சத்தியம் வாங்கின. ஆனா நீயே அவன்கிட்ட அப்படி சொல்லியிருக்க. இதுக்கு மேல இந்த அம்மாவுக்கு வேற என்ன வேணும்? ஒரு தாயோட அன்பை பத்தி நான் பல புத்தகங்கள்ல படிச்சிருக்கேன். அம்மான அன்பு, அரவணைப்பு அப்படின்னு படிச்சிருக்கேன். அதை விட அதிகமான அன்பு உங்ககிட்ட இருக்குமா? அம்மா, தாய் பறவையோட சிறகோட இதத்தை நான் இப்ப ஃபீல் பண்றேம்மா. சீக்கிரமா வந்துருமா? இல்லம்மா, அலினாவோட பல ரகசியங்களையும் ஒவ்வொன்றா நான் கண்டுபிடிச்சிட்டு இருக்கேன். அவளோட கிளைமேக்ஸையும் நான் எழுதிட்டேம்மா. என்கிட்ட ஃப்ரெண்டா நடிச்சு அவ என்னை ஏமாத்தினா. அதே பதிலடியை தான் நான் அவளுக்கு கொடுக்க போறேன். நாம சாஜிக்கிட்ட அந்த பொறுப்பை விட்டுடலாம். வேண்டாம்மா, பணம் இருந்தா யார் நினைச்சாலும் அப்படி பண்ணலாம். அவ்வளவு சுலபமா அவ சாவக்கூடாது. அது மட்டும் இல்ல, சாஜியான அப்படி பண்ண நான் ஒத்துக்க மாட்டேன். சுஜாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவர் நல்லா வாழணும். அலினாவை நான் அழிக்க போறது ஆயுதத்தால இல்ல, புத்தியால. நீ முடிவு பண்ணிட்டியாமா? நான் சொல்ற மாதிரி நீங்க மூவ் பண்ணணும். அது ஒருவேளை உங்களுக்கு பிடிக்காததா கூட இருக்கலாம். ஒருவேளை அவ முன்னாடி அடங்கி போற மாதிரி கூட இருக்கலாம். நீ சொல்றபடியே நடக்கும். நான் உனக்கு துணையா இருப்பேன். இந்த வார்த்தைகள் தாம்மா என்னோட முதுகெலும்பா இருக்கு. என்ன சொல்ற அஞ்சனா? நீங்க உறுதுணையா இருப்பேன்னு சொல்றீங்கல்ல? இருப்பம்மா. அதை விட எனக்கு வேற என்ன வேலை இருக்கு? நீ எப்ப இங்க வந்த? இப்பதான் வந்த. உடனே கிளம்புறேன்னு சொல்றா. கிளம்பட்டும்மா, அவ கிளைமேக்ஸ் பிஸியில இருக்கா. பொண்டாட்டி கூட ராசி ஆயிட்டியா? ஆமா, எங்களை எப்பவும் பிரிக்கவே முடியாது. அது போதும்பா. இது என்ன அஞ்சனா? 2 கோடி ரூபாய். புரியலையாமா? உங்ககிட்ட இருந்து அலினா எவ்வளவு வாங்கினா? 50 லட்சம் ரூபாய். என் கிட்ட இருந்து 1 கோடி. ஆக மொத்தம் 1.5 கோடி. 50 லட்சம் வட்டி. அப்படியே 2 கோடி. இதெல்லாம் எப்படிப்பா? சொல்றேன். இத வாங்கி கொடுத்ததே உங்க மருமக தான். ஓஹோ, அப்போ ஆட்டம் ஆரம்பமாயிடுச்சா? அம்மா, நான் உடனே கிளம்பணும். உடனே வா. உடனே வா.
அஞ்சனா, உனக்கு பிரதீபா கிட்ட இருந்து 2 கிஃப்ட்ஸ் வந்திருக்கு. எனக்கு ஒரு நாள் பிரதீப் அம்மா மெசேஜ் அனுப்புனாங்க. ஆனா பதில் அனுப்புன ரிப்ளையே வரல. ஓ பிரதீபா அம்மாவுக்கு உடம்பு சரியாயிட்டே இருக்குன்னு நினைக்கிறேன். அம்மா, நான் போயிட்டு வரட்டுமா? ஆ சரிம்மா. நான் போயிட்டு வரேம்மா. சரி, பாய். எனக்கு ஒரு நாள் பிரதீப் அம்மா திடீர்னு மெசேஜ் பண்ணியிருந்தாங்க. நான் பதில் அனுப்புன ஆனா ரிப்ளையே வரல. பிரதீப் அம்மாவுக்கு உடம்பு சரியாயிட்டே இருக்குன்னு நினைக்கிறேன். மெதுவா நடங்க, விழலாம் மாட்டீங்க. இப்போ நீங்க குழந்தைங்க மாதிரி நடந்து பழகுறீங்க. மேடம், மருந்து சாப்பிட டைம் ஆயிடுச்சு. கொடுங்க. இந்த நர்ஸ் பேரு மேரி, சென்னையில இருந்து வந்திருக்காங்க. நடந்தா மட்டும் பத்தாது, எங்க கூட பேசவும் செய்யணும். நீங்க கொஞ்சம் சைன் லாங்குவேஜ் கத்துக்கிறீங்களா? செய்கை மொழி, டான்ஸ்ல வரக்கூடிய முத்திரைகள் மாதிரி. குட் மார்னிங் பிரதீபா. குட் மார்னிங். குட் மார்னிங். பேக்ல என்ன? என் ஒய்ஃப் பிரதீபாவுக்காக கொடுத்து விட்டா. ஓணம் ஸ்வீட்ஸ், அச்சி முறுக்கு, அதிரசம், ஸ்வீட்ஸ் எல்லாம் இருக்கு. உங்க ஒய்ஃப் தான் குக்கிங் எக்ஸ்பர்ட் ஆச்சே. போறதுக்கு முன்னாடி எங்க வீட்டுக்கு வந்துட்டு தான் போகணும். இனி ஃபிசியோதெரப்பிலாம் தேவைப்படாது. டான்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணா மட்டும் போதும். பார்க்கலாம், கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருங்க. கொடுங்க. ட்ரை பண்ணுங்க, உங்களால முடியும். முடியும். ஓகே, பிராக்டிஸ் பண்ணா உங்களால கண்டிப்பா ஆட முடியும். எல்லா வருஷமும் US தமிழர்கள் சங்கம் இங்க ஒரு பெரிய ஃபங்க்ஷன் நடத்துவாங்க. இந்த தடவை நீங்க ஆடுறீங்க. உங்களுக்கு சம்மதமா? ராஜேஸ்வரி, நான் ஓபிக்கு போறேன். சரிங்க. நீங்க ட்ரை பண்ணுங்க. பாய் பிரதீபா. ட்ரை பண்ணுங்க பிரதீபா, ட்ரை. உங்களால முடியும். கண்டிப்பா முடியும். ட்ரை பண்ணுங்க. அட, நீ எங்க கிளம்பிட்ட? ஊருக்கு தான். பாஸ்கர் மாமாவை பார்க்க போறேன். எப்ப திரும்ப வருவ? நான் ஊருக்கே கிளம்புறேன். இனிமே திரும்பி நான் இங்க வரமாட்டேன். என்ன நீ திடீர்னு கிளம்புற? என்னோட பொறுப்பு முடிய போகுது. நான் உன் கூடவே இருப்பேன்னு சொல்லியிருந்தால. மனு சார் முதல்ல கல்யாணம் பண்ணது உன்னதான்.
இப்போ சட்டப்படி மனு சாருக்கு ஒரே ஒரு மனைவி தான், அது நீதான். அவருக்கு சட்டப்படி ஒரே ஒரு குழந்தை தான் இருக்கு, அது அனு பாப்பா. இதை யார் ஏத்துப்பாங்க? ஏத்துக்க வைக்கிறேன்னு நான் சொல்லிருக்கேன்ல. அம்மா கிட்ட நான் பேசிட்டேன். என்கிட்ட கடைசி முடிவா கேட்டாங்க. நான் முடியாதுன்னு ஸ்ட்ரிக்டா சொல்லிட்டேன். உன்னை அவங்க ஏத்துக்கிட்டே ஆகணும்னு சொல்லியிருக்கேன். ஆனா ஆண்டி ஒத்துக்க மாட்டாங்க. ஆண்டிய நான் அந்த அளவுக்கு டார்ச்சர் பண்ணிருக்கேன். அம்மாவை பத்தி உனக்கு தெரியாது. 1 மணி நேரத்துக்கு முன்னாடி தான் எனக்கு மெசேஜ் அனுப்புனாங்க. அஞ்சனா, நீ கட்டாயப்படுத்துறதுனால நான் ஒத்துக்கிறேன். நீ என் கூட சண்டை போட மாட்டேன்னு சொன்னதுனாலதான் நான் ஒத்துக்கிறேன். நான் முடிவு பண்ணிட்டேன். அலீனாவை என்னோட மருமகளா நான் ஏத்துக்க போறேன். அந்த குழந்தை அனுவையும் பேத்தியா ஏத்துக்கிறேன். ஏன்னா அலீனாவும் ஒரு பொண்ணு தானே. அவளை கல்யாணம் பண்ணிக்கிட்டு ஏமாத்தினது மனு தானே. அந்த கோவத்தை தான் அலீனா ஏன் மேல காட்டிட்டு இருக்கா. அவளை கொலை பண்றதுக்கு கூட நான் ஏற்பாடு பண்ணேன். அது பெரிய தப்பு தான். அலீனா கிட்ட நான் அதுக்காக மன்னிப்பு கேட்டுக்கிறேன். எனக்கும் வயசாகிட்டே இருக்கு. கம்பெனி பொறுப்பு எல்லாத்தையும் இனி மனுவும் அலீனாவும் பாத்துக்கட்டும். நானே நேர்ல போய் அவளை கூப்பிடுறேன். மனு மனசுலயும் இப்ப இதே கருத்து தான் இருக்கு. இப்ப நம்புறியா? நான் இதை எதிர்பார்க்கல. எதிர்பார்க்காத பல விஷயங்கள் இனிமே நடக்க போகுது. உன் விஷயம் எப்படிமா? என் விஷயத்தெல்லாம் அம்மா பாத்துக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. நான் படிக்கணும், குழந்தைய வளர்க்கணும். என் குழந்தை உங்க சந்தோஷத்துக்கு என்னைக்குமே ஒரு இடைஞ்சலா இருக்கவே இருக்காது. எப்படியும் நீ மனுஷாரு கூட பிளான்டேஷனுக்கு வருவல, அப்ப பாக்கலாம். நான் வரேன். அஞ்சனா, அனுக்குட்டி ஸ்கூல்ல இருந்து வந்ததுக்கு அப்புறம் போலாமே. வேண்டாம், அவ வந்தா என்னை விட மாட்டா. என்னோட பொறுப்பையெல்லாம் நிறைவேற்ற அவளும் எனக்கு உதவி பண்ணியிருக்கா. உண்மையிலேயே அஞ்சனா நீ என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் தான். வரட்டுமா? விஷ் யூ ஹாப்பி லைஃப். தேங்க்ஸ். எஸ். நீ எல்லாத்தையும் கேட்டியா? கேட்டேன். அஞ்சனா சொன்னதெல்லாம் கேட்டு நீ ரொம்ப சந்தோஷமா இருக்க போல. ஆமா. நீ மனு கூட போயிடுவியா? மல்லிகா ஆண்டி வந்து கூப்பிட்டா நான் போவேன். உன் கூட இத்தனை வருஷம் வாழ்ந்து எனக்கு என்ன கிடைச்சது? கல்ஃப்ல பிசினஸ் லாஸ் ஆனது காரணம் நீ. பணத்தை செலவு பண்ண மட்டும்தான் உனக்கு தெரியும். அனூப், நீ தேவையில்லாம பேசாத. கார்ப்பரேட் கம்பெனிஸ் எனக்கு கிடைக்கிற மாதிரி இருந்தா உன்னை மட்டும் இல்ல, நான் எதை வேணாலும் விட்டுட்டு போவேன். அப்ப என் பொண்ணு? அவ ஏன் பொண்ணு. மனோட மக இல்ல, உன்னோட மகன் நான் சொன்னாதானே. டேய் முட்டாள், இவ்ளோ பெரிய ஒரு ஆஃபர் வந்தா யாராவது ஏத்துக்காம இருப்பாங்களா? அப்ப நம்ம செய்ய வேண்டிய வேலை அத நீ மட்டும் செஞ்சா போதும். நான் இல்லப்பா. யாரை ஏமாத்துற? இவ்ளோ நாளா நீ மனுவை ஏமாத்துனல, பெஸ்ட் ஃப்ரெண்டு. அத அவன் நம்பினான். இதுக்கு பேர் தாண்டா துரோகம். மேல கை வச்ச என் குழந்தைய நான் கூட்டிட்டு போயிடுவேன். உன்னை கம்பி என்ன வைக்கல, என் பேர் அனுப்புலடி. போடா. மனு இன்னும் வரலையாண்ணா? இல்லையே. எதுக்காக அவன் இப்படி பொறுப்பு இல்லாம இருக்கான்? எவ்வளவு பிரச்சனை நடக்குது. வீடு கம்பெனின்னு எது போனாலும் அவனுக்கு பிரச்சனையே இல்ல. என்னாச்சு மேடம்? அவனோட ஃப்ரெண்டுன்னு சொல்லிக்கிட்டு ஒருத்தன் வந்தான்ல, அனுப்பு. அவன் எல்லாத்தையுமே அழிச்சிட்டான். உங்களுக்கு இன்னும் புரியலையா சந்திரானா? இல்லையே. அமெரிக்கன் கம்பெனியோட நம்ம கம்பெனிக்கு ஒரு சின்ன கான்ட்ராக்ட் இருந்தது. சோலார் காரோட டிசைன். அந்த டிசைன் டேட்டாவையே இப்ப காணோம். அதோட வேல்யூ 5 கோடி ரூபாய். அவன் ஃப்ரெண்ட்ஸ்னு சொல்லி மொத்தமா அழிச்சிட்டானா?
நீங்க போங்க சந்திரானா. கம்பெனில இருந்தவர ஆமாம்மா. எப்படி போகுது மனு? சோலார் கார் டிசைன் அது முடிஞ்சிருச்சு. இனி அக்ரிமெண்ட் படி பணத்தை மட்டும்தான் வாங்கணும். டிசைன் டேட்டாவை கொடுக்க வேண்டாமா? கொடுக்கணுமா? நீ இப்ப ஹேண்டில் பண்ணிட்டு இருக்கிறது ரொம்ப சீக்ரெட்டான ஒரு டிபார்ட்மெண்ட். அதை நான் கீப் அப் பண்றேம்மா. நாளைக்கு அந்த டேட்டாவை கொடுத்தாகணும் இல்லையா? பண்ணலாமா? அந்த டேட்டாஸ் எல்லாம் நீ எங்க இருந்து எடுத்துட்டு வருவ? அதைத்தான் ஒருத்தர் எடுத்துட்டு போயிட்டானே. அந்த டேட்டாவே இப்ப இல்லையா? அதோட ஹார்ட் டிஸ்கையும் காணுமா? ஆனா உனக்கு இது எதுவுமே தெரியல. இல்லையே. 5 கோடி ரூபாய் லாஸ் ஆயிருக்கு மனு. மொத்தம் 5 கோடி. இதுக்கெல்லாம் பொறுப்பா இருந்தது யாரு? அனூப். ஆமா, உன்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட். உன்னோட வாழ்க்கையே உன்னோட ஃப்ரெண்ட்ஸுக்காக தானே. அவன் வந்து அவனுக்கு வேலை வேணும்னு கேட்டப்போ நான் உன்கிட்ட என்ன சொன்னேன்? உனக்கு முழு நம்பிக்கை இருந்தா அவனுக்கு வேலை கொடுன்னு. அப்புறம் நீ என்ன பண்ண? ஒரு ரகசியமான டிபார்ட்மெண்ட்ல அவனுக்கு போஸ்டிங் கொடுத்த. அவன் என்னை ஏமாத்திட்டாமா. அவனை தான் நான் தேடிக்கிட்டே இருக்கேன். என் வாழ்க்கையே பிரச்சனைக்குள்ள சிக்க வச்சவன் அவன்தான். ராஜீவ் அண்ணா ஒரு நாள் என்கிட்ட அவனை நம்பலாமான்னு கேட்டாரு. உன்னோட ஃப்ரெண்டுங்கிறதுனால அவனை நம்பலான்னு சொன்னேன். அப்ப கூட ராஜீவ் அண்ணாவுக்கு அவன் மேல நம்பிக்கையே வரல. நான் இப்பதான் என்னோட லைஃபை நல்லா புரிஞ்சுக்கிறேம்மா. நான் நேசிச்சதும் சப்போர்ட் பண்ணதும் எல்லாம் என் ஃப்ரெண்ட்ஸா தான்மா. அவங்களுக்கு ஒரு பிரச்சனைன்னு வந்தா நான் என்ன வேணாலும் பண்ணுவேன். அவங்க தப்பே பண்ணாலும் நான் உதவி பண்ணுவேன். என்னை அழிச்சதும் என்னோட ஃப்ரெண்ட்ஸு தான். மனு, நான் உன்னை காயப்படுத்தணுங்கிறதுக்காக சொல்லல. இன்னைக்கு காலகட்டத்தில் நாம யாரையுமே ஈஸியா நம்ப கூடாது. அவங்க சுயநலத்துக்காக நம்மள பலிக்கடை ஆக்கிடுவாங்க. அவங்களால லாபம் இல்லைன்னு தெரிஞ்சா அழிச்சிருவாங்க. பெத்த அம்மா அப்பாவுக்கு கூட அவங்க எல்லாம் துரோகம் பண்ணுவாங்க. சரி விடு, போன வரைக்கும் போகட்டும். அப்படிலாம் நான் விட மாட்டேம்மா. சீக்கிரமாவே அவன் அழிய போறான். அவனை நான் தூக்குறேம்மா. டேட்டா மட்டும் கிடைக்கல, அவனை ரத்தம் காக்க வைக்கிறேன். ஏய் மனு, அதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம். நீ வா வா மனு, வா. டாடி, இன்னைக்கு இது 3வது டீ. இனி தர மாட்டேன். இன்னைக்கு ஹாலிடே இல்லம்மா. டீ குடிச்சு அதை கொண்டாட வேணாமா? அதான் காலையில எழுந்ததும் பேப்பரோட குடும்பம் நடத்துறீங்கல்ல, சாப்பாடே வேண்டாம்ல. சில நியூஸ் நம்மள ரொம்ப சந்தோஷப்படுத்தும், சில நியூஸ் பயமுறுத்தும். அப்படி எந்த நியூஸ் உங்களை பயமுறுத்துது? கவர்னர் கலந்துக்க போற செரிமனி ஃபங்க்ஷன்ல தாக்குதல் நடக்க போகுதுன்னு இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட். என்ன தாக்குதல்? அது தாக்குதல் நடத்துறவங்களுக்கு தானமா தெரியும். ஓ, ஆனா பண்டிகையே முடிய போகுதே. எங்க சின்ன வயசுல எல்லாம் ஓணம் ஆவணி மாசத்துல ஆரம்பிச்சதுன்னா புரட்டாசி மாசத்துல தான் அது முடியும். புரட்டாசியில வர திருவோண நட்சத்திரத்தை தான் 28வது ஓணம்னு சொல்லுவாங்க. ஓ, அப்ப இன்னும் முடியலையா? மல்லிகா ஆண்டியும் ஓணம் கொண்டாடலன்னு நினைக்கிறேன். இல்லன்னு ஒரேடியெல்லாம் சொல்லிட முடியாது. உனக்கும் எனக்கும் ஓணம் ட்ரெஸ் எல்லாம் கொடுத்தாங்கல்ல? அது சரிதான். ஆனா அஞ்சனா இல்லாம அவங்க கொண்டாடவே மாட்டாங்க. ஆமா, அதுக்கு என்ன காரணம்? அஞ்சனாவ ஆண்டிக்கு அந்த அளவுக்கு பிடிக்கும். அதுக்கு என்ன காரணம்? மல்லிகாவோட குணம் காரணமா இல்ல அஞ்சனாவோட குணம் காரணமா? அஞ்சனாவோட. அவளை நான் என்னைக்குமே எதிரியா தான் பார்த்தேன். மனுவோட கல்யாணம் நின்னு போனப்போ அவ மேல இருந்த விரோதம் அதிகமாச்சு. ஆமா, அது எல்லாமே தப்பு டாடி. அஞ்சனா பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து நான் யோசிக்கவே இல்லை. அதத்தான் யோசிச்சு பாக்குறப்போ
அவ நேசிக்கிறவங்க எல்லாருமே அவளுக்கு அடிமையாடுறாங்க, அவளுக்காகவே பேசுறாங்க. நான் உங்க கூடவே இருந்தோம், நீங்க அவளுக்கு மகஸ்தானத்தை கொடுத்தீங்க. இப்போ நீ கூட தான் அஞ்சனாவை நேசிக்க ஆரம்பிச்சிருக்க. அவளை மாதிரி மாறிட்டா உனக்கும் அந்த அன்பு கிடைக்கும். அஞ்சனாவா மாற அவளாலதான் முடியும். கிட்டத்தட்ட நெருங்கினாலே பெருசு. போதும். அஞ்சனா வீட்டை விட்டு போனதுக்கு அப்புறம் அலினா வீட்டுல அவளை பார்த்தேன். அப்ப கூட அவ என்கிட்ட மரியாதையா தான் பேசினா. நீங்க அவளை இங்க கூட்டிட்டு வாங்க. அவ மூணாருக்கு தானம்மா போயிருக்கா. போகட்டும், நீங்க கூப்பிட்டா வருவா. எப்படி? அன்புக்கு அவ என்னைக்குமே அடிமைப்பா. அது சரி. அஞ்சனா இங்க வந்துட்டா அவகிட்ட நீ எப்படி நடந்துப்ப? வந்த உடனே கட்டி பிடிச்சு முத்தம் கொடுப்பேன். அதுக்கப்புறம் செஞ்ச எல்லா தப்பையும் மன்னிக்க சொல்லுவேன். சரி, கூப்பிடுறேன். May I come in, sir? இது அஞ்சனாவோட குரல் தானே? வெல்கம். அஞ்சனாவா? ரெண்டு பேரும் சீரியஸா பேசிட்டு இருக்கீங்களோ? ஆமா, அஞ்சனா வரும்போது யார் அவளை வரவேற்கணும்னு பேசிக்கிட்டு இருந்தோம். சோனா என்ன வரவேற்க மாட்டா. அப்படித்தான் நடக்கும்னு எல்லாருமே நினைப்பாங்கல்ல. என்ன மன்னிச்சிரு அஞ்சனா. வேண்டாம், நீ ராஜீவ் சாரோட பொண்ணு, என்னோட சகோதரி. இப்படி மன்னிப்பு கேட்டாதான் நான் வருத்தப்படுவேன். உன் குறும்புத்தனம் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். வாமா, உள்ள வா. உங்க ரெண்டு பேரையும் யாராவது பார்த்தாங்கன்னா உண்மையான சிஸ்டர்ஸ்னு சொல்லுவாங்க. அப்படிதானே சார்? உங்களுக்கு தெரியாதுதா, சோனா அனுபவிச்ச கஷ்டத்தை வேற எந்த பொண்ணு அனுபவிச்சிருக்க மாட்டா. இவ கோவப்பட்ட மாதிரி தான் எல்லா பொண்ணுங்களும் கோவப்பட்டிருப்பாங்க. என்ன நடுவுல நான் வந்து சிக்கிக்கிட்டேன். ஆமா, என்னம்மா பேக்கோட? என்னோட வாழ்க்கையே ஒரு பயணம்தான். ஒரு இடத்துல என்னால இருக்கவே முடியாது. இனி எங்க போறேன்னு சாமிக்கு தான் தெரியும். எங்களோடயே இருக்கலாமேமா. என்ன சொன்னா? சோனா சொன்னா இன்னைக்கு நான் இங்க தங்குவேன். நான் தான் எப்பவும் சொல்லிட்டேனே. என்னோட ரூம்ல நாம ஒண்ணா இருக்கலாம். என்ன அஞ்சனா மெசேஜ் பண்ணிருக்கா? நான் ஊருக்கு போயிட்டேன், அம்மா உன்னை பார்க்க வருவாங்க, நீ அவங்க கிட்ட அன்பா நடந்துக்கோ. ஐயோ, மல்லிகா ஆண்டி வர போறாங்களா? அவங்கள எப்படி நான் வரவேற்க போறேனே தெரியலையே. அலினா, லக்ஷ்மி தேவியே உன் வீட்டுக்கு வர போறாங்க. வெறும் லக்ஷ்மி இல்ல, கார்ப்பரேட் லக்ஷ்மி தேவி. அவங்கள கெட்டியா பிடிச்சுக்கோமா. ஐயோ, லக்ஷ்மி தேவி வந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஏன் நாக்குல இருந்து சரஸ்வதி தேவி தான் வரணும்.
Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.